சாப்பாடு செய்யறதுன்னு நமக்கு யோசனையா இருக்கனால, இருக்கிற காய்கறிகள வச்சு இந்த மாரி உதிரி உதிரியா புலாவ் வெஜிடபிள் புலாவ் செய்யலாங்க. இந்த வெஜிடபிள் புலாவுக்கு மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எல்லாம் சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 6 பச்சை மொளகா, 1 துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டு அரைச்சு வச்சுக்குவோம். இப்போ பாஸ்மதி அரிசியும் இந்த நேரத்தில ஊற வச்சு வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில எண்ணெய் ஊத்திட்டு, 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கல்பாசி, சோம்பு, அப்புறம் முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சுக்குவோம். இப்போ இதில ஒரு பெரிய சைஸ் பல்லாரிய போட்டுட்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம், நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுதையும் போட்டு, பச்சை வாசனை போனதுக்கப்புறமா, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி போட்டு, உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 1 1/2 கிளாஸ் தேங்காய் பால். புலாவ்னாலே தேங்காய் பால் தான் ஊத்தணும். அப்பதான் நல்லாயிருக்கும். 1 கிளாஸ் அரிசி பாஸ்மதி அரிசிக்கு 1 1/2 கிளாஸ் தேங்காய் பால். நீங்க ஜீரக சம்பா போடுறதா இருந்தா 2 கிளாஸ் தேங்காய் பால் ஊத்திக்கோங்க. இப்ப தேங்காய் பால் கொதிக்க விடக்கூடாது. அதிலே அரிசிய போட்டுட்டு, மல்லி இலைய போட்டுட்டு, ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சுருவோம். இப்ப தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்ததுக்கப்புறமா கிளறி விட்டு, சரிமட்டமா நல்லா கரண்டிய வச்சு சரிமட்டமா ஆக்கி விட்டுட்டு, மறுபடியும் தம் போட்டுருவோம் ஒரு 15 நிமிஷத்துக்கு. மேலே நெய் ஊற்றிடுங்க 1 ஸ்பூனு. அப்போ தான் மேலே உள்ள அரிசி வந்து காஞ்சி போகாத மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தம் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடிங்க. உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.